கைஸ் காமெடியா ஒரு படம் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுதா? ஓடிடில இப்போ ஒரு படம் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குங்க. இது ஒரு தெலுங்கு படம் தான். தமிழ் டப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜாபதின்னு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருக்காரு. அவர துபாய்லேருந்து கைது பண்ணி கொச்சிக்கு கூட்டிட்டு போறாங்க. அவர ஏன் கைது பண்ணாங்கங்கிறத படத்தோட ஃபர்ஸ்ட்லயே சொல்லுவாங்க. அவரு போற அந்த பேசஞ்சர் ஏரோப்ளேன்ல அவர கொல்றதுக்காக அங்க சில ஏஜென்ட்லாம் இருக்காங்க. அவர கொல்றதுக்கான மோட்டிவ் என்ன? அவர கொல்ல போய் இந்த ஏரோப்ளேனு ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்துக்கு உள்ளாகுது. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. படம் முழுக்க இந்த ஏரோப்ளேன்ல சுத்தி நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தாங்க. ஆடியன்ஸை எந்த அளவுக்கு என்கேஜா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியும் நல்லா தான் எழுதியிருக்காங்க. இந்த படத்துல ஹீரோவா நடிச்சவரு நிறைய படத்துல காமெடியாவும் நடிச்சிருப்பாரு. அவரோட ரோல் வந்து அவ்வளவு சூப்பரா வந்து எழுதியிருக்காங்க. நம்மளே குழப்பிக்குவோம் ஒரு கட்டத்துல. ஏன்னா இந்த பிளேன்ல ஸ்டோரி ஆரம்பிக்கிறப்ப இவர் ஒரு பாத்ரூம்ல இருந்து தான் கண் முழிப்பாரு. அவர் யாருன்னே அவருக்கு தெரியாது, மறந்துருவாரு. தமிழ் டப்பிங்கை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோக்கு குடுக்கப்பட்ட அந்த டப்பிங் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. நெறைய ஹாலிவுட் படத்துல தமிழ் டப் பண்றப்ப இந்த வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப சமீபத்துல. தமிழ் டப்பிங்க பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாரோட வாய்ஸும் நல்லா தாங்க இருக்கு. படம் வந்து காமெடியா தாங்க போகுது. ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா கிளைமேக்ஸ் வரையும் நீங்க பார்த்துருவீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நல்ல த்ரில்லிங்கா தான் கொண்டு போயிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கடுப்பாகும். ஹீரோ வந்து பிளேன்லேருந்து வெளிய போயிருவாரு. மறுபடியும் அதே பிளேனுக்குள்ள வர அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா, லாஜிக்கலா வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா, தெலுங்கு படத்துல இதெல்லாம் சாதாரணமா தான் இருக்கும். ஸோ, இதே மாரி லாஜிக் மீறல்லாம் நெறையவே இந்த படத்துல இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் நல்லாருக்கும். நல்லா ட்விஸ்ட்டாவும் இருக்கும். ஏன்னா, என்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவா அவங்க வந்து கிளைமேக்ஸ்ல தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த சீன்லாம் பார்க்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியோட இந்த படத்த நீங்க பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலியோட தாராளமா இந்த படத்த வந்து நீங்க பார்க்கலாம். நல்லா காமெடியா தான் இருக்கும். ஜியோ ஹாட்ஸ்டார்ல இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இதே மாரி மூவி ரிவ்யூக்கு, வெப் சீரிஸ் ரிவ்யூக்கு, மூவி அப்டேட்டுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.